பெண்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது, ஆண்கள் அழக்கூடாது. எல்லாருக்கும் இமோஷன் வந்துங்க. எனக்கு சிரிப்பு வந்தால் நான் கேட்க வைக்கன்னு சிரிச்சிருவேன். அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி. நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன். தீஸ் கம்ப்ளீட் மைண்ட் செட்ஸ் அது எல்லாமே மாறணும். இட்ஸ் கிரேட் டு see a woman like her excellency அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் taking this forward and bringing all the women under one roof. And சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க. இன்னைக்கு இங்கே இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணுறதும் இல்லை உங்க ஷால் அண்ட் பூ எடுத்துட்டு வரதும், இட்ஸ் அ ரோல்ஸ் ரிவர்ஸ்ட். ஏன் அது இருக்கக்கூடாது? எதனா ரிட்டன் ரூலா எங்கேயாவது இருக்கு, இந்த ரோல் தான் பெண்கள் பண்ணணும். ஸோ அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, தட் we need to do something different. அதை நிச்சயமாக அக்கா பண்ணுவாங்க. And I think one of the most strongest women நான் பார்த்த வரைக்கும் அந்த தமிழிசை அக்கா இருக்காங்க. எல்லா வகையில நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்கள விமர்சிச்சிருக்காங்க, அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. even as when she was BJP உடைய ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும்போது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய மைண்ட் செட் வாஸ் கிளியர். நான் கட்சி வளர்க்கணும், கட்சி முன்னேறணும், அதுக்காக நான் பாடுபடணும், உழைக்கணும். And she did that with aplomb, with elan, and that is what is very, very important. I think she inspires many women. Teluguthima irukattum, the way she has inspired women, one of the most furious people, men used to fear her. I remember நான் அப்போ தமிழ்நாட்டில் நான் புதுசு ஐபிஎஸ் Teluguthima சொன்னால எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ அவங்களா. ஸோ ஐ திங்க் விமென் அந்த மாதிரி இருக்கணும். பயம் இருக்கணுங்கிறத விட அந்த மரியாதை, the kind of respect they brought, அந்த fear and அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால, பட் அந்த ரெஸ்பெக்ட் வாட் தே garner, I think that what is important. நிறைய ஆண்கள் தவறு பண்றதுக்கு காரணம் பெண் என்னை விட ஒரு படி மேலே இருக்கா, அது அவங்களால ஏத்துக்கவே முடியாது. they are absolutely shunted. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசிக்கலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அங்க மட்டும்தான். ஆனா அதர்வைஸ் அவங்க அவங்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வெளியில காட்டுறதுக்கு பெண்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. ஸோ ஐ திங்க் இங்கே விமன் இருக்காங்க, மென்னும் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நாளைக்கு எல்லாரும் பார்க்க போறாங்க. மாற்றங்கள் நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். there should not be any gender discrimination நம்ம வீட்டில். பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஆணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அது இருக்கவே கூடாது. எஸ், ஒரு தாயாக சின்ன பயம் நமக்கு இருக்கும். ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனா அது நம்ம கையில இருக்கு. அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த காலில் நிற்கிறதுக்கு, ஒரு பிரச்சனை வந்தா அந்த தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம், அது நம்ம கையில இருக்கு. And yes, to all the men, women are not an object of desire. Woman is a human which you need to respect, because somewhere down your minds you know we are way beyond you, we are ahead of you. So for once, let go your egos and respect every woman probably the way you respect your mother, because every woman is a mother to somebody. யாருக்கு அக்கா, தங்கச்சி, மகள், அண்ணி, எப்படி வேணாலும் நீங்க பாருங்க. உங்க வீட்டில் மட்டும் பெண்கள் இல்லை, எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அண்ட் ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அவளை பத்தி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வேற பெண்ணுக்கு நீங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு பெண்ணுங்களுக்கு யாராவது பண்ணுவாங்க. அது மட்டும் மனசுல இருக்கட்டும். ஏன்னா உங்களை மாதிரி வக்ர புத்தியும் இருக்கிறவங்க இன்னும் பல இடத்துல இருப்பாங்க, உங்க கண்ணுக்கே தெரியாது. ஸோ ப்ளீஸ் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் உமன் அண்ட் கிவ் அ பிளாட்ஃபார்ம். நாங்க ஒண்ணுமே கேட்கல, உங்க சொத்து கேட்கல, உங்க கிட்ட இருந்து வேற எதுவுமே கேட்கல. ஆல் வி சே இஸ் give us the platform to prove ourselves, because நீங்க மண்டல தட்டி 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 உன்னால ஒன்றும் பண்ண முடியாத சொல்லும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கு. give us the platform, allow us to spread our wings and fly high, because once we fly we make sure that our wings gives shadow to all those who are underneath. So கொடுங்க, இடம் கொடுங்க.
பறக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு ஆலமரமாக மாறி உங்களை எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க. அண்ட் வீட்டில் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அப்பப்போ காஃபி நல்லா இருக்கு, நீ அழகாக இருக்க, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது, இன்னைக்கு தக்காளி ரசம் சூப்பராக இருந்தது, அதை சொல்லிட்டீங்கன்னா வீட்லேயும் பிரச்சனை இருக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங்.